ஓகே. சரி, இப்போ அந்த உபய லக்னம் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ மீனம்னா வந்து உபதேசமாக செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் பணி கூட இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனுசுனா வந்து கன்சல்டன்சி இந்த மாதிரி உபய லக்னங்களுக்கு இருக்கு. இப்போ அந்த 10 வருடத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறக்கூடியது இல்லையா? அப்ப அவங்களுடைய தொழில் நிலை வந்து அடுத்த கட்டம் இப்போ அடுத்த லக்னம் போகும்பொழுது, அவங்க அதே தொழில வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அந்த லக்னத்துக்கு உண்டான விஷயங்கள் எப்படி எடுத்துக்கொள் இல்லம்மா, அதனுடைய தன்மைகள் வந்து அவருடைய ஜாதகத்துல நெறைய பேர் இந்த மாரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் லக்னம் மாறும்போது எல்லாமே மாறிடுமா? இல்ல. அதனுடைய கன்டினியூவேஷன் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும். ஓகே. இப்போ லக்னம் வந்து மீன லக்னத்திலிருந்து மேஷ லக்னத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் பாவம் சனி பகவான் ஃபேவரபிளா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது அப்படியே கன்டினியூஸ் ஆகும். இவனுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு லக்னங்கள்ல இந்த மாரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அதனால தான் வந்து சில இடத்துல தொழில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அந்த சனி பகவான் ஃபேவரபிளாவே இருக்கார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அது ஃபேவரபிளா இருக்குமான்னு? ஃபேவரபிளா இருக்காது. கடன் ஏற்படக்கூடிய தன்மை கொடுக்குமா? கடன் ஏற்படக்கூடிய தன்மை கொடுக்கும். அது நல்லாவே இருக்காது. அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்கு. மேஷ லக்னம் வரும்போது சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ அந்த இடத்துல தொழில் பண்ணலாமா? தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால தான் இதை செக் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம ஏஎல்பியில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு தொழில் நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்போ கேட்குறாரு அவர் 40 வயசு. 60 வயசு வரைக்கும் அவருக்கு தொழில் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை அவங்க செக் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்கன்னாவே நமக்கு தெரியும் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ 60 வயசு வரைக்கும் அவர் தொழில் நல்லா இருந்ததுன்னு மட்டும்தான் வந்து அவர் சஜஸ்ட் பண்ண சொல்லணும். தொழில் பண்ணுங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா தயவுசெய்து சஜஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இல்லை சார் நான் வந்து கன்சல்டன்சி தான் சார் பண்ணுறேன், தொழிலாக பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலை நான் அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க, அது பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. பட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏஎல்பியில் வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக பலன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் பலனே எடுப்போம். ஓகேங்களா? 108 நட்சத்திர பாதத்துக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை சார் 27 நட்சத்திரங்கள் எல்லாமே தெரியும் சார் எங்களுக்கு அப்படின்னு. ஓகே, பட் 108 நட்சத்திர பாதத்துக்கும் பலன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனே தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய வேலை, தொழில் இது எல்லாமே வந்து திதி, யோகம், கரணத்த வச்சு நம்மளால சொல்ல முடியும், அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மைதானா? இப்போ ஒரு திதிய வச்சு இவங்களுடைய தொழில் இப்படிதான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அமையும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா?